கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி இருக்கிற யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து புதிய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இனிமேல் நம்மளால பேங்க் பேலன்ஸை ஒரு நாளைக்கு 50 தடவை மட்டும்தான் செக் பண்ண முடியும். அதே மாதிரி இஎம்ஐ, பில் பேமெண்ட், இல்லை ஓடிடி பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆட்டோ பே கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா இனிமேல் காலையில 10 மணிக்கு முன்னாடி, இல்லை மதியம் 1லேருந்து சாயங்காலம் 5 வரை, இல்லை நைட்டு 9:30க்கு மேலே அப்போ மட்டும்தான் இந்த ஆட்டோ பே ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்றது, அதாவது யாருக்காச்சும் பணம் அனுப்பிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம் இல்லையா, அது இனி 1.5 மினிட்ல நம்மளால 3 தடவை மட்டும்தான் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்றது, இல்லை லிங்க்டு அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்றது இனிமேல் ஒரு நாளைக்கு 25 வரை தான் லிமிட் இருக்கு. பின்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூபிஐ அக்கௌண்ட், அதாவது ஒரு யூபிஐ அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, எந்த டிரான்சாக்ஷனுமே அந்த யூபிஐ ஐடியில் நடக்கலைன்னா அந்த அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், இனிமேல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. எல்லாரும் அவங்க யூபிஐ அப்ளிகேஷன்ஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.